வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் சென்னை பாடியில் இருக்கிற திருவலிதாயம். சென்னையில் இருக்கிற நவகிரக ஸ்தலங்களில் குருஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது. 1000 வருஷம் பழமையான கோயில். தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். மூலவர் சுயம்புமூர்த்தி. இயற்கையாகவே உருவான சிவலிங்கம் இருக்குது. இவருக்கு மேலே உள்ள விமானம் கஜபிருஷ்ட அமைப்புடையது, அதாவது யானையுடைய பின்புறம் போல இருக்கும். மூலவர் திருவல்லீஸ்வரர் எனும் திருவலிதமுடையனார் எனும் அழைக்கப்படுகிறார். தாயார் ஜெகதாம்பிகை. இத்தல தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம். தல மரங்கள் பாதிரி மற்றும் கொன்றை. சரி, இந்த கோயிலோட வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம். பரத்வாஜ முனிவர் கருங்குருவியாக அதாவது வலியனாக இங்க இருக்கிற சிவனை வழிபட்டதால இத்தலம் திருவலிதாயம் என்றும் இறைவன் வலிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். வியாழ பகவான் எனப்படும் குரு மேனகையோடைய சாபத்தை பெற்றார். மார்க்கண்டேய மகரிஷி இந்த கோயிலில் இருக்கிற சிவனை வணங்கினா பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு குரு பகவானுக்கு வழிகாட்டுறாரு. அதன்படி குரு பகவான் இத்தலத்தில் இருக்கிற புனித தீர்த்தத்தில் நீராடி சிவனை வணங்கி அருள் பெற்றார். அதனால் இது குருஸ்தலம் எனப்படுகிறது. குரு பகவானுக்கு இங்கே தனி சந்நிதி இருக்குது. குரு பரிகார ஸ்தலங்களாக சொல்லப்படும் கோயில்களில் இந்த திருவலிதாயமும் ஒன்று. இத்தலத்தில் முருகப்பெருமான் 4 கரங்களோட வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாங்க. பிரம்மபுத்திரிகளான கமலி, வள்ளி ஆகிய இருவரையும் விநாயகர் இத்தலத்தில் திருமணம் செய்து கொண்டு சுந்தர விநாயகராக இங்கே காட்சி அளிக்கிறாரு. இத்தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினா நம்மளுக்கு தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. இங்கே இருக்கிற குரு பகவானை வணங்கினா பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.